सन्तः पुत्राः सुहृदवुतवा सत्कलत्रं सुगेहं वित्ताधीशप्रतिमवसुमान् भो भवीतु प्रकामम् आशास्वां ताममृतकिरणस्पर्धिकीर्तिच्छटा वा सर्वं व्यर्थं मरणसमये साम्बयेकः सहायः वादे सर्वानपि विजयतां सत्सभायां नृपाग्रे भोगान् सर्वान् अनुभवतु वा दैवतैरप्यलभ्याने भूमौ नीरे विगतिचरितुं वर्ततां योगशक्तिः सर्वं व्यर्थं मरणसमये साम्बयेकः सहायः रूपं वास्तां कुसुमविशिखाखर्वगर्वापहारि शौर्यं वास्ताममरपतितं क्षोभदक्षं नितान्तं पृथ्वीपालप्रवरमकुटाघट्टनं स्यात्पदे वा सर्वं व्यर्थं मरणसमये साम्बयेकः सहायः गेहे सन्तु प्रवरभिषजाः सर्वरोगापणोदाः देशे देशे बहुधनयुता बान्धवाः सन्तु कामं सर्वे लोका अपि वचनतो दासवत्कर्म कुर्युः सर्वं व्यर्थं मरणसमये साम्बयेकः सहायः अध्यास्तां वासुमनिखचितं दिव्यपारीणपीठं हस्त्यश्वाब्दैरपि परिवृतो द्वारदेशोऽस्तु कामं भूष्यन्तां वा आभरणनिवहैः अङ्गकान्यर्घशून्यैः सर्वं व्यर्थं मरणसमये साम्बयेकः सहायः दत्तां मूर्ध्नि प्रवरमणिभिर्जुष्टदीव्यत्किरीटं वस्तां देहं विविधवसनैर्हेमसूत्रावबद्धैः आरुह्यासौ विचरतु भुवं तिर्यगां दोलिकां वा सर्वं व्यर्थं मरणसमये साम्बयेकः सहायः सर्वाशान्तप्रकटितरवैर्वन्दिभिस्तूयतां वा भेरीढक्का प्रमुखविरुदं दिक्षुदं ध्वन्यतां वा पृथ्वीं सर्वामवतु रिपुभिः क्रान्तपादाग्रपीठः सर्वं व्यर्थं मरणसमये साम्बयेकः सहायः हृद्यां पद्यावलिमपि करोत्वर्थचित्रं सुकाव्यं षट्छात्रेष्वप्यमितधिषणो ग्रन्थसन्दोहकर्ता सर्वेषां स्यादमितहृदयानन्ददो वाङ्मुखैर्वा सर्वं व्यर्थं मरणसमये साम्बयेकः सहायः शृंगेरी पीठத்தில் இருந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவர் அனுகிரகம் பண்ணினதான சாம்பாஷ்டகம் இது. பரமேஸ்வரன் மேலே 8 ஸ்லோகம். அவர் வாழ்நாளில் முழுக்கவே சமாதியில் தான் இருந்திருக்கார். விவேக சூடாமணிக்கு பாஷ்யம் எழுதிட்டு வந்தார். கடைசி ஒரு 100 ஸ்லோகத்துக்கு பாஷ்யமே இருக்கார். சமாதியில் போயாச்சு. அவர் அப்படியே ஆழ்ந்த நிலையில் மூழ்கிட்டார். அதுக்கப்புறம் யாரும் அதுக்கு பாஷ்யம் பண்ணலை. அது இந்த ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணின கிருதி பலது இருக்குது, பல ஸ்தோத்திரங்கள். அதில் சாம்பாஷ்டகம் ரொம்ப பிரசித்தி. இப்போ ராஜா பரீட்சித்தினுடைய வைராகியம் சொல்லிட்டு வந்தோமே, பரீட்சித் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிட்டு போனார். மரணம்னு வந்ததும், மரணம் வரும்பொழுது வேறு எதுவுமே நம்ம நினைக்கக்கூடிய லௌகிக விஷயங்கள் எதுவும் கை கொடுக்காது. அதுதான் இந்த 8 ஸ்லோகத்தில் சொல்கிறாள் ஆச்சாரியால். முதல்ல சந்தப்புத்திராக சுஹൃத உதவா, சொன்னபிச்சு கேட்கக்கூடிய நிறையா குழந்தைகள் இருக்கட்டும், நல்ல நண்பர்கள் இருக்கட்டும், நல்ல மனைவி, சத்கலத்திரம், சுகேகம், நல்ல வீடு, வித்தாதீஷ பிரதிமவசுமான் போபவீத்து பிரகாமம், ஏராளமான தனத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கட்டும், நினைச்ச மாதிரி காமத்தை அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கட்டும்,
இவனுடைய புகழானது 10 திக்கிலையும் அமிர்தம் சொற்றா மாதிரி பரவி இருக்கட்டும். ஆஷா ஸ்வாந்தாம் அமிர்த கிரண ஸ்பர்தி கீர்த்தி சட்டாவா. ஆனால் என்ன பண்ணினாலும் மரணம்னு வரும்போது இது எதுவுமே கை கொடுக்காது. அப்போ எது கை கொடுக்கும்னால் பகவத் ஆராதனம் மணினியானால் அந்த சாம்ப பரமேஸ்வரன் கை கொடுப்பார். சர்வம் யர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாயா. சசக்திகனான பகவான் ஓடி வந்து அப்போ கை கொடுப்பான்னு அவனை உபாசனம் பண்ணிட்டான். அவனை தவிர வேற யாரும் மரண சமயத்தில் கை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரமாட்டான். மேலே இவன் என்ன வேணாலும் எந்த நிலையில் வேணாலும் இருக்கட்டும். வாதே சர்வானபி விஜயதாம் சத் சபாயாம் நிருபாக்ரே. நல்ல ராஜசபையில் சாதுக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய வித்வான்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய சபையில் வாதத்தில் எல்லாரையும் ஜெயிக்கட்டும். போகான் சர்வான் அனுபவத்துவா தெய்வத்தைரப்யலப்யான். தேவதைகள்னால கூட கிடைக்க முடியாததான போகங்களை அனுபவிக்கட்டும். அதனால இப்போ என்ன, பூமௌ நீரே வியதி சரித்தும் வர்த்ததாம் யோக சக்தி. பூமியில் நினச்ச இடத்துக்கு போகக்கூடியவன், அது ஒரு சித்தி. இல்லை ஜலத்தில் அப்படி நடந்து போகிறா மேலே, அது ஒரு சித்தி. ஆகாச மார்க்கமாக நடந்து போகிறா, சித்தி. போகட்டுமே. மரணம்னு வந்தால் இது எதுவுமே பிரயோஜனப்படாதுடா. சர்வம் யர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாயா. ஏன்னா இது எதையும் பார்த்து பிரமிச்சிடக்கூடாது. இதெல்லாம் சித்திகள் வேறுனா. அதே மாதிரி ரூபம் இருக்கட்டும், மன்மதாகிருதியில் ரூபம் இருக்கட்டும். ரூபம் வாத்தாம் குசும விஷிகா கர்வ கர்வாபஹாரி. குசும விஷிகான்னு பேர் மன்மதனுக்கு. குசும பானத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறவன், அவனுடைய கர்வத்தை போக்கடிக்கிற மாதிரியான அழகு ரூபத்தும் இருக்கட்டும். சௌரியம் வாத்தாம் அமரபதி சம்க்ஷோபதக்ஷம் நிதாந்தம். இந்திரனை எதிர்க்கக்கூடியதான சௌரியம் இருக்கட்டும். ராஜாக்களுடைய தலையில் குட்டு போடுற மாதிரியான ஒரு பிரபாவம் இருக்கட்டுமே. மரணம்னு முன்னாடி வரும்பொழுது இது எதுவுமே பிரயோஜனப்படாது. சர்வம் யர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாயா. வீட்டில் நிறையா டாக்டர்கள் வைத்தியர்கள் இருக்கட்டும். எப்பேற்பட்ட வைத்தியர்கள்னால் ரோகங்களை போக்கடிக்கக்கூடியதான வைத்தியர்கள். கேஹே சந்து பிரவரபிடஜாக சர்வ ரோகாபனோதாக. எத்தனை டாக்டர்கள் கூட இருந்தாலும் மரணம்னு வந்தாச்சுன்னா மருந்தும் விஷமாக போயிடும். சர்வரோகாபனோதாக தேசே தேசே பகுதனயுதாக பாந்தவா சந்து. ஒவ்வொரு தேசத்திலும் நிறையா தடிகர்களாக இருக்கக்கூடிய பந்துக்கள் இருக்கட்டுமே. சர்வே லோகாபி வஜனதோ தாதவத் கர்ம குறியு. எல்லா லோகங்களையும் லோகத்தில் எல்லா ஜனங்களும் வேலைக்காரன் மாதிரி கையை கட்டிண்டு நீ சொல்கிற காரியத்தை பண்ணுறவாளா இருக்கட்டும். ஆனால் சர்வம் யர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாயா. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பாராயணத்தில் பிரகலாத சரித்திரத்தில் பிரகலாத ஸ்துதி பண்ணும்போது சொல்லுவார், எங்கள் அப்பா மாதிரி லோகத்தில் அனுபவிச்சவா கிடையாது. இரண்யகசிபு மாதிரி நினச்சதெல்லாம் சாதிச்சுட்டான். ஒரு பார்வை பார்த்தா போகிறோம், தேவதைகளை நடுங்கின்னு சுருண்டு விழுவான். எல்லாம் எது வரைக்கும் நரசிம்மா நீ முன்னாடி வர வரையந்தான் தான். அதெல்லாம் அந்த மரணம் வரும்போது எதுவுமே கை கொடுக்காது. அத்தியாஸ்தாம் வா சுமணி கச்சிதம் திவ்ய பாரீன பீடம். நான் ஆச்சாரியால் எப்படி இருந்திருக்கா, பெரிய பீடத்தில் உட்காந்துட்டு சாரதா பீடத்தில் உட்காந்துட்டு இருந்தவா. அவர் சொல்கிறா, பெரிய பீடத்தில் ரத்ன கச்சிதமான பீடத்தில் உட்காந்துக்கிட்டோம். ஹஸ்தியஸ்வாத்தீரபி பரிவிருத்தோ துவார தேசோஸ்து காமம். தான் எங்கே போனாலும் துவார தேசத்தில் தான் இருக்க வீட்டு வாசலில் நிறைய குதிரைகள் என்ன யானைகள் என்ன இதனால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கட்டுமே. பூஷ்யந்தம் வாபரண நிவகைஹி அங்ககான்யர்கசூன்யைஹி. விலமதிப்பு போட முடியாததான ரத்னங்கள் கச்சிதமான ஸ்வர்ண ஆபரணங்கள்னால உடம்பெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு இருந்தாலும் மரணம்னு வந்தால் இது எதுவுமே பிரயோஜனப்படாதுரா. சர்வம் யர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாயா. தத்தாம் மூர்த்னி பிரவரமணிபிர்ஜுஷ்ட திவ்யத் கிரீட்டம். மணிரத்ன கச்சிதமான கிரீடத்தை சிரத்தில் தரிச்சுருக்கட்டும். வஸ்தாம் தேகம் விவித வதனைஹி ஹேமசூத்ராவபத்தைஹி. நல்ல ஸ்வர்ண பட்டம் போட்டதான வஸ்திரத்தை இடுப்பில் கட்டிக்கிட்டுமே.
ஆருக்கியாதோ விஜரது புவம் தெரியகாந்தோலிகாம்பா. அழகான பல்லக்கிலையும் நல்ல வண்டிகள்லையும் அலங்கரிக்கப்பட்டதான வண்டிகள்லையும் பூமியில் யாத்திரை பண்ணட்டும். ஆனால் மரணம்னு வந்தால் இது எதுவுமே பிரயோஜனப்படாது. சர்வம் யர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாய. சர்வாசாந்த பிரகடிதரவைஹி வந்திபிஸ்தூயதாம்பா. சர்வ ஆசாந்த எல்லா திக்குகள்லையும் ஒரு சப்தம் அப்படி அதிகரிச்சுட்டு வரா மாதிரியான வந்திகள்லாம் ஸ்துதி பண்ணிட்டு வரட்டும் இவனை பற்றி. பேரி டக்கா பிரமுக விருதம் திக்ஷு தந்வன்யதாம்பா. பேரி வாத்தியம் டக்கா வாத்தியம் இவர் போகிற இடத்துலலாம் முழங்கிட்டு வரட்டும். பிருத்வீம் சர்வாமவது ரிபுபுஹி கிராந்த பாதாகிர பீடா. அந்த சத்ருக்கள்னால் சூழப்பட்ட இந்த பூமியை காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் உடையவனாக இருக்கட்டுமே. ஆனால் மரணம்னு வந்தான்னா எதுவுமே கை கொடுக்காது. சர்வம் யர்த்தம். பகவத் உபாசனை பரமேஸ்வரனை உபாசிக்கிறது மாத்திரம்தான் கை கொடுக்கும் நாள். சர்வம் யர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாய. நினச்சா ஒரு ஸ்லோகத்தை எழுதணும்னு நினச்சா பட்டுன்னு ஸ்லோகத்தை எழுதக்கூடியதான கவித்துவம், பத்தியமாக இருக்கட்டும் கத்தியமாக இருக்கட்டும், எழுதட்டும். சர்வ சாஸ்திரத்தையும் கலந்ததான ஒரு கிரந்தத்தை எழுதி கொடுக்கட்டும். 6 சாஸ்திரங்கள் நிறைஞ்சதான ஒரு கிரந்தத்தையே எழுதி கொடுக்கட்டும். பேசினா அப்படி தேன் சொற்றா மாதிரியான மதுரமான வார்த்தைகள் பேசட்டும். ஆனால் எதுவுமே மரணம்னு வந்தாச்சுன்னா பிரயோஜனப்படாதுரா. ஹிருத்யாம் பத்யாவலிம் அபிகரோது அர்த்தசித்திரம் சுகாவியம் ஷட்சாஸ்திரேஷ்வப்யமிததிஷணோ கிரந்த சந்தோககர்த்தா. சர்வேஷாம் தியாது அமித ஹிருதயானந்ததோ வாங்முகைர்வா. சர்வம் யர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாய. சந்திரசேகர பாரதி சுவாமிகளுடைய கிருதி நினைவுக்கு வந்தது. சாம்பாஷ்டகம்னு 8 ஸ்லோகம். இப்படி எதுவுமே கை கொடுக்காது. இதெல்லாம் ராஜா தெரிஞ்சுட்டு தான் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கார். சாம்பயேக சகாயான்னு வந்திருக்கார் இப்போ கங்கா தீரத்தில்.